மாண்புமிகு உறுப்பினர் நயினா நாகேந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தில் ஆதரித்து பேசலாம், எதிர்த்தும் பேசலாம். ஆனால் ஆதரித்து பேசக்கூடிய வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும். எனக்கு முன்னாலே பேசிய உறுப்பினர் பேசினார், நீங்களும் எல்லாத்தையும் கவனித்துக் கொண்டே இருப்பீர்கள், கவனிக்காத மாதிரியும் இருப்பீர்கள். இல்ல, தவறான குற்றச்சாட்டை சொல்லாங்க. ஸ்பீக்கர் மேல எந்த அன்பார்லிமெண்ட் வேர்டும் யூஸ் பண்ணல, நடந்த சம்பவத்தை சொல்லியிருக்காங்க. அதனால பதிவு பண்ண சம்பவம் என்பது வேறு. உண்மைக்கு புறம்பானது. என்டிஏக்கு இது நடத்துவதற்கு அருகதையும் இல்லை, தகுதியும் இல்லை என்கிற வார்த்தை இடம்பெறலாமா? இல்ல, என்டிஏ நான் ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது நான் குறுக்க பேசவே இல்லை. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்து பேசும்போதும், ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்கும் போதும் எல்லோரும் அன்போடு பழகுறோம். இல்ல, ஒரு நான் சொல்றேன், வார்த்தை பயன்படுத்துவது சரியானது என்று நீங்கள் சொன்னது அருகதையும் இல்ல. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அந்த ஏஜென்சியை தான் அவர் குறிப்பிட்டு சொன்னாரு. உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், மாணவர் அமைப்பு எல்லாருமே அதை குற்றச்சாட்டா சொல்றாங்க. அதனாலதான் அதனோட இப்போ ஒன்றிய அரசு இல்ல ஒன்றிய அரசோ கூட்டணியோ சொல்லல, அருகதையும் தகுதியும் இருக்கிற அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றாங்க. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தகுதி இழந்துட்டுங்கிறத தான் அவர் சொன்னாரு. அதை ஏற்கனவே ஒன்றிய அரசு அதை நினைச்சுதான் அந்த டெஸ்ட் எழுதுறதுக்கு அந்த இதை ரத்து பண்ணிட்டாங்களே, அவங்களுக்கு அந்த உரிமை இல்லைட்டாங்களே. நீங்க அதனால இல்ல, அந்த சேர்மனையும் மாற்றுவோர் மட்டும் தகுதியும் இருக்கிறது. அந்த டெஸ்டிங் ஏஜென்சி இல்ல, அந்த என்டிஏ பற்றி பேசுவதற்கு இவருக்கு அருகதையும் தகுதியும் என்பது அவசியமானது, நியாயமானது, தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மாண்பு உறுப்பினர் ஆளுநர் ஷானவாஸ் குறிப்பிட்டதை போல உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம், அன்றைக்கு இருந்த நமது கூட்டணி அரசாங்கம் அன்றைக்கு தான் கொண்டு வந்தார்கள். நான் பேசிய கொஞ்சம் அமைதியா இருக்க, அவங்க பேசி அது அன்றைக்கு கொண்டு வந்தது. அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு உள்ள பிரச்சனை என்பது, இதே மன்றத்தில் 2 முறை நமது தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கிறோம். கடந்த அரசும் நமது முதலமைச்சர் அவர்களும் இது கொண்டு வந்து இல்ல, நீங்க அவங்க கொண்டு வந்திருந்தாலும் விருப்பப்பட்டவங்க. நீங்க 2018 சட்டமாக்கலாம். இல்ல, நான் பேசி சொல்லிருக்கேன். எல்லாரும் பேசும்போது அமைதியா இருந்தீங்க, நான் பேசும்போது மட்டும் குறுக்க இல்ல, நான் தவறா சொல்லல, உங்களுக்கு தெரிஞ்சதையும் சேர்த்து சொல்லுங்க, அவ்வளவுதான். இந்த தீர்மானத்தை பொறுத்த மட்டிலும் இதில் ஒரு குளறுபடி நடந்ததாக மத்திய அமைச்சரே அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பல்வேறு காலகட்டங்களில் நாம் எல்லோரும் இருந்திருக்கிறோம். நாம் பள்ளியில் படித்த காலத்திலிருந்து இந்த காலங்கள் வரையிலும் ஒரு சில சமயங்களில் ஒரு இடங்களில் தேர்வுகளில் கேள்வித்தாள்கள் அவுட் ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கிறது. அதே மாதிரி இதில் உள்ள குளறுபடிகளை நிச்சயமாக களைவோம், நடவடிக்கை எடுப்போம் என்று மத்திய அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அப்படி இதில் முக்கியமான பிரச்சனை என்னன்னா, கிராமப்புற மக்கள் ஏழை மாணவர்கள் நீட் தேர்வில் யாரும் வர முடியாதுங்கிற சூழல் இருந்தது. அன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த JP நட்டா அவர்கள், அப்புறம் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த நமது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவங்களாம் கலந்து பேசி 7.5% கிராமப்புறத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு 7.5% கொடுத்தது அன்றைக்கு நமது மத்திய அரசு, அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் JP நட்டா அவர்கள். இதனால் கிராமப்புறத்தில் நிறைய பேர் படிக்கிறாங்க. மேலப்பாளையத்தில் மட்டும் 10 பேர், மேலப்பாளையம் ஒரு ஊர்ல மட்டும் 10 பேர்கள் நீட் தேர்வில் இன்னைக்கு பயனடைஞ்சு இன்னைக்கு படிச்சுட்டு இருக்காங்க. எங்க பகுதியில் மானூர் ஒன்றியத்தில் குத்தாலப்பேரிங்கிற ஒரு கிராமத்தில் சாதாரண தோட்ட வேலையில் ஈடுபடக்கூடிய சாதாரண ஒரு பெண், அது இன்னைக்கு பணம், அது முதல்ல ஆதிராவிட சமூகத்தை சேர்ந்ததால பணம் கட்டாமலே இன்னைக்கு படிக்கிறதுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. இப்படி நிறைய நன்மைகள் இருக்கிறது. அதெல்லாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஒரு சில விஷயங்களை வச்சுட்டு நாம் தொடர்ந்து இதையே செய்துட்டு இருக்க வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அது மட்டும் நீட் தேர்வு என்பது நிச்சயமாக வேண்டும். அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை எங்களால் ஏற்க இயலாது, நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் JK மணி அவர்கள். இன்னைக்கு தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஒரு
நீட் தேர்வு வேண்டாம் என்று மீண்டும் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆக நீட் தேர்வை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தீர்மானத்தை போட்டு முன்மொழிந்து அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி மறுபடியும் குடியரசுத் தலைவரிலிருந்து திருப்பி வரப்பட்டது. அதன் பிறகு அன்றைக்கு மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த JP நட்டா அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கலந்து பேசி கிராமத்தில் படிக்கிற ஏழை எளிய மாணவர்களுக்கு அதில் உதவி வேண்டும் என்று கேட்டதன் அடிப்படையில் 7.5%, அதாவது கிராமப்புறத்தில் படிக்கிற எல்லா மாணவர்களுக்கும் 7.5% அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து அதனுடைய அடிப்படையில் நிறைய ஏழை மாணவர்கள் படிக்கிறாங்க. இன்னைக்கு நீட் தேர்வு வேண்டாம் வேண்டாம்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, தனியார் மருத்துவக் கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாலெல்லாம் 1 கோடி ரூபா MBBS படிக்கணும்னா 1 கோடி ரூபா, இல்லை PG படிக்கணும்னா அது 3 கோடி ரூபா, அதே ரேடியாலஜி படிக்கணும்னா கூட ரூபா கொடுக்கணும். 2.5 கோடி 3 கோடி ரூபா கொடுத்தா தான் PG படிக்க முடியும். ஆனால் இந்த நிலையெல்லாம் மாற்றி நமது மத்திய அரசாங்கம் வந்த உடனே மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் இன்னைக்கு ஏழை எளிய மாணவர்கள் ஈஸியாக பரீட்சை எழுதிட்டு நேராக போய் அட்மிஷன் ஆகிற அளவுக்கு இன்றைக்கி நிலைமையை மாற்றி ஏழை எளிய மாணவர்கள், தமிழக மாணவர்கள் படிப்பதற்கு வசதியாக நீட் தேர்வு இருக்குது. ஆனால் ஏற்கனவே இவர்கள் முதலமைச்சராக வந்தபோது ஒரு தீர்மானம் போட்டார்கள், அதுவும் திருப்பி அனுப்பப்பட்டது. இப்பொழுது 2வது முறை தீர்மானம் போடுதுன்னு சொன்னால் நடக்காத விஷயத்தை, நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப ஒன்று சொல்லுவாங்கல்ல, உண்மை வந்து மெதுவாக போய் சேரும், பொய் சொன்னோம்னா அது ரொம்ப வேகத்தில் போய் சேரும். அதனால் பொய்ய திரும்ப திரும்ப சொல்லி அதை உண்மையாக்கலான்னு பார்க்கலான்னு நினைக்கிறாங்க, அரசியல் பண்ணுறாங்க. அதனால் இதையெல்லாம் நாங்கள் ஏற்க இயலாது. நீட் தேர்வு வேணும், ஏழை எளிய மாணவர்கள் படிக்கணும், பணம் இல்லாமல் ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் படிக்கணுங்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் இருக்கிறது. ஆகவே முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை ஏற்க இயலாதுன்னு சொல்லி, ஆமாம், இப்போது சில முறைகேடுகள் நடந்திருக்கிறது. அந்த முறைகேடுகளை மத்திய அமைச்சர், நமது மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதையும் அவர்கள் பொருட்படுத்தாமல் இந்த நீட் தேர்வு மீண்டும் வேண்டாம் என்று தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார்கள். வேண்டும்னு சொல்லி அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை எதிர்த்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அடுத்தபடியா அவங்க திரு இங்க வாங்க. அடுத்த விஷயம் எதுக்காகன்னு சொல்லிட்டு, அதாவது மருத்துவ முறைகேடு கேன்சல் பண்ணி முடிங்க சார். மருத்துவத்துறையில முறைகேடு நடக்குது, அந்த சேர்க்கையில தான் நீட் தேர்வு பண்ணுது. இப்ப நீட் தேர்வுல முறைகேடு இருக்கும்போது அது மாணவர்களை வந்து குழப்பாதான். அதாவது என்னன்னா, நீ கேட்குற நல்ல கேள்வி இது. அதாவது இந்த நீட் தேர்வு ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? இதுவரையில் எந்த விதமான குளறுபடியும் கிடையாது. இப்போ ஒரு இடத்துல ஒரு மாநிலத்தில் ஒரு தேர்தல் ஒரு தேர்வு முறைகேடு நடந்ததாக சொன்னதுனால உடனடியாக அமைச்சர் வந்து தீவிரமாக நடவடிக்கை எடுக்கப்படணும்னு அமைச்சர் சொல்லிட்டாங்க. இதே மாதிரி தமிழ்நாடு நியாயப்படுத்த விரும்பலை, ஆனால் இதே மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனையோ தேர்வு நடந்திருக்கு. +2 தேர்வு நடந்திருக்கு. ஒரு சில இடங்களில் வினாத்தாள்கள்லாம் வந்து என்னென்னா ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்காண்டி அந்த +2 தேர்வே ரத்து பண்ணிட்டாங்களா? இல்லை. அது மாதிரி தான் ஒரு இடத்துல ஒரு தவறு நடந்தால் மத்திய அமைச்சர் வந்து அதை நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி நடவடிக்கை எடுத்திருக்கு. தமிழகத்தில் நீட் தேர்வு நடக்கும்போது கடுமையான கட்டுப்பாடுகள் வைக்கிறாங்க, மாணவர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்படுறாங்க, ரொம்ப எந்த அளவுக்கு நடத்துறாங்கன்னு தெரியும். ஆனால் வட மாநிலங்கள் அந்த அளவுக்கு சோதனைகளோ இல்லை கட்டுப்பாடோ இல்லையே. இல்லை நீங்கள் சொல்றது தவறு. எல்லா மாநிலங்களிலும் நீட் எக்ஸாமினேஷன் பொறுத்த மட்டும் மத்திய அரசாங்கம் அது நீட் தேர்வாக இருந்தாலும் சரி, எந்த தேர்வாக இருந்தாலும் சரி, மிக கடுமையான முறையில் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான். அது தனியார் இல்லை, அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இப்படி இங்கெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் டாமின், எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அதெல்லாம் இருக்கிற மாதிரி அது ஒரு ஏஜென்சி நிறுவனம், அவ்வளோதான். இண்டிபெண்டன்ட் அமைப்பாக ஏன் சார் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு? இல்லை அவங்களுக்கு இல்லை, அதாவது ஒரு தேர்வுங்கிற முறையில் அவங்க சில கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பாங்க, கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. ஆனால் இண்டிபெண்டன்ட் சொல்ல முடியாது. ஆமாம், மினிஸ்ட்ரி அண்டர் கீழே தான் இருக்குது. அடுத்தது